குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்கறது ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி விலகல். இதை பற்றி நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது சின்ன கிளாஸில் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸ்னெல்ஸ் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, ரிஃப்ராக்ஷன் பற்றி அவர் தான் இன்வென்ஷன் பண்ணுறாரு சொல்கிறாரு. அதனால் அவர் பெரிய வச்சுட்டாங்க ஸ்னெல்ஸ் லான்ட்டு. ஓகே, ரீஃப்ராக்ஷன் அதாவது ஒளி விலகல். ஒரு 2 மீடியத்துக்கு உள்ள அந்த தொடர்பு தான், ரிலேஷன் தான் என்னது ரீஃப்ராக்ஷன். இங்கே பாருங்க, இது ஏர், அதாவது ரேரர் மீடியம், அடர்குறை ஊடகம். ரேரர் மீடியம். இது வாட்டர், அப்ப அடர்மிகு ஊடகம். அப்ப டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதனால டென்சர் மீடியம். டென்சர் மீடியம். லைட் இங்கிருந்து லைட் பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது இதுக்கு இது நார்மல், இதுதான் நார்மல் பெர்பெண்டிகுலர். இப்போ லைட் இங்கே இன்சிடென்ட் ஆகி இதுதான் பவுண்டரி, இந்த கோட்டுக்குள்ள தான் பவுண்டரி. இப்போ 1 மீடியம் டு அனதர் மீடியத்துக்கு வருது, அது பேர் தான் ரீஃப்ராக்ஷன். ஓகேவா? அப்படி வரும்போது இங்க பாருங்க, இது டுவர்ட்ஸ் ஃப்ரம் தி நார்மல், நார்மல் நோக்கி வருது. ஆக்சுவலாக இங்கே தான் போயிருக்கணும், ஸ்ட்ரைட்டாக வருது, இங்கே தான் வந்திருக்கணும். பட் இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ஏன்னா இது 1 மீடியம் டு அனதர் மீடியம் வரும்போது என்ன ஆகும், பெண்ட் ஆகும். ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இதில் பாருங்க, டென்சிட்டி அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் டென்சர் மீடியம், அடர் மிகு ஊடகம். இது ரேரர் மீடியம், அடர் குறை ஊடகம். அதனால இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? பாருங்க, என்னோட ஆங்கிள் இவ்வளோ இருக்குது, என்னோட ஆங்கிள் கம்மியாக தான் இருக்கு பாருங்க. ரைட். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷனோட, அதாவது ஸ்னெல்ஸ் லா, அதுதான் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? அந்த ஸ்னெல்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால ரெஃப்ராக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்னெல்ஸ் லா. இப்போ அதோட 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்னெல்ஸ் லா ஸ்டேட் தட் இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் அந்த ரே, இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ராக்டர் ரே அண்ட் நார்மல், இது மூணுமே சேம் பிளேனில் நடக்குது. ஓகேவா? மூணுமே சேம் பிளேனில் நடக்கும். இன்சிடென்ட், ரிஃப்ராக்ஷன், இது நார்மல், மூணு எப்படி இருக்குது, சேம் பிளேனில் இருக்குது. அதான் சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the incident ray, refracted ray and normal to the refracting surface are all coplanar, அதாவது சேம் பிளேன்ல அது மீட் ஆகுது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, the ratio of incident I in the first medium to the refraction R in the second medium is equal to ratio of refractive index. இது ஏருக்கு n1, மீடியத்துக்கு n2. அப்ப ratio of refractive index of the second medium n2 to the refractive index first medium n1, இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது இந்த I and R. ஓகேவா? இதனோட ரேஷியோ ஈக்குவல் டு இதனோட ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்க, அதான் சொல்லிருப்பாங்க. செகண்ட், the ratio of angle of incident I in the first medium to the angle of, இது refraction, reflection கிடையாது, some mistake இருக்கு, நியூ புக்ல கரெக்டா கொடுத்திருப்பாங்க. refraction R in the second medium is equal to the ratio of refractive index of the second medium n2 to the of the refractive index of the first medium n1. அதான் கொடுத்திருக்காங்க பாருங்க, sin I divided by sin R equal to n2 by n1. so இது first equation. இந்த n1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம், sin R ரைட் சைடு கொண்டு போறோம். அதாவது ப்ராடக்ட் ஃபார்ம்ல நாம எழுத போறோம். இப்படி எழுதும் போது n1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோமா, அப்ப n1 sin I equal to n2 sin R. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்னெல்ஸ் லா. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லெசன் முடிகிற வரைக்கும் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம்.
n1 sin i equal to n1 n2 sin r ன்ட்டு இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ரீஃப்ராக்ஷன் ஆர் ஸ்னெல்ஸ் லான்னு கேட்பாங்க. ஸ்னெல்ஸ் லா, அதாவது தமிழில் பாருங்க, ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு அவ்விரு ஊடகங்களை பிரிக்கும் எல்லை வழியாக செல்லும் நிகழ்வு தான் ஒளிவிலகல் எனப்படும். இந்த எல்லை, அந்த பவுண்டரி, ஓகேவா, ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ஆகுது, லைட் டிராவல் ஆகுது, அதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ ஸ்னெல்ஸ் விதிப்படி படுகதிர், விலகு கதிர், விலகுத்தளம் மற்றும் விலகுத்தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். அதாவது சேம் பிளேன்ல அது மீட் ஆகும். ஓகே, செகண்ட் என்னன்னா, முதல் ஊடகத்தின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் சைன் ஐ, இரண்டாவது ஊடகத்தின் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் சைன் ஆர் உள்ள விகிதம் இரண்டாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கும் n2, முதல் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணுக்கும் n1 உள்ள விகிதத்திற்கு சமமாகும். அதாவது sin i by sin r equal to n2 by n1. ஸோ இதை இந்த மாதிரி பெருக்கல் வடிவத்தில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். n1 sin i equal to n2 sin r. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூப்பா.